ரீசெண்டாக மைசூர் போனப்போ டக்குன்னு கண்ணில் பட்டது இந்த டெக்கத்லான் விலாகு. அப்படி டெக்கத்லான் மைசூரில் எப்படி தான் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க, நீங்களும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னே இதுதான் என் கண்ணில் பட்டுச்சு. அந்த பசங்கள்லாம் ஊட்டுவாங்க இல்லைங்க, அது நின்றுட்டே கீழே ரோலர் மாதிரி இருக்கும்ல, இது பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். அப்புறம் இந்த ஸ்கேட்டிங் ரோலர்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதுவும் கண்ணில் பட்டுச்சு. அப்படியே நான் சுற்றி பார்த்தேன். பார்த்தீங்களா டெக்கத்லான் மைசூரில் எப்படி தான் இருக்குது, என்னென்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இது மாதிரி இருந்துச்சு. இது பேர் என்னன்னு தெரில, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, தெரிஞ்சால் அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். சிலதெல்லாம் தெரிலைங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ் எல்லாம் 100 ருபீஸில் இருந்தது, நான் பார்த்தேன் பெங்களூர்லாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ 200 ருபீஸாக மாறிடுச்சு. இயராக ப்ரைஸும் ஜாஸ்தியாகுது. பட் டெக்கத்லானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வாங்கினாலும் குவாலிட்டியாக இருக்குங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், டிஷர்ட்டு, ஜர்க்கின்னு, ஷூவு எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப நாள் லாங் லைஃபாக வருது. நான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணேன். ஷூவாக இருக்கட்டும், ஜர்க்கின் ஆகட்டும், இப்போ வரைக்கும் அது கலரும் ஃபேட் ஆகலை, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஷூவும் சரி அதே மாதிரி தான், ஜர்க்கினும் சரி அதே மாதிரி தான். டிஷர்ட் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணனால அதையும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி. அப்படி இப்படி நீங்கள் பார்க்குற டிஷர்ட்ஸ் எல்லாமே பாருங்களேன், கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியான ரேட்டெல்லாம் இருக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரி மசாஜ் மிஷின் பேட்டரியில் இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா 799 ருபீஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன், நம்ம ஜாகிங் போகும்போது யூஸ் பண்ணுறது. அப்புறம் யோகா மேட் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக அழகழகாக இருந்துச்சு. 499 ஸ்டார்டிங் ப்ரைஸு. அதில் பார்த்தீங்கன்னா பர்பிள், க்ரீனு, ப்ரௌனு, செம்ம கலரில் இருந்துச்சு, வைப்ரண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போதே. அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்களேன். நம்ம லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், எக்ஸசைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற டிஷர்ட்டு, பேண்ட்டு, ஈவன் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் கூட நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ட்ரெட்மில்லு, பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே அங்கே போய் குதிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் நான் டக்குன்னு உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த யூஸ் பண்ணுற அந்த டம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற க்ளவுஸு அது எல்லாமே இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சுங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஷார்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஜம்பிங் பால் நல்லா இருந்துச்சு. சாரி, பவுன்சிங் பால், ஜம்பிங் பால்னா தெரியாமல் சொல்லிட்டேன். பவுன்சிங் பால் இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில், ஆஷ் கலரில், க்ரீன் கலரில், பீச் கலரில் இந்த மாதிரி ஜர்க்கின்ஸ் எல்லாமே இருந்துச்சு 599க்கு. அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற உள்ளே போடுற அந்த ஸ்லிப் ஆகட்டும், பிரேசியர் ஆகட்டும், ஷார்ட்ஸ் ஆகட்டும், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. பேண்ட்ஸு கூட நிறைய இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் டிசைன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலினாலும் குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க. ஏன்னா இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால சொல்கிறேன். பேண்ட்ஸும் அப்படி தான், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்ம ஷேப் வாரியாக, சைஸ் வாரியாக எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மேனிக்யூரில் போட்டிருக்கிற அந்த குல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. அந்த குல்லாவை நானும் மேலே கையை வச்சு 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 புல் பண்ணி பார்க்குறேன், வரவே இல்லைங்க. கையை வச்சு வச்சு எட்டி பார்க்குறேன், எனக்கு எட்டவே இல்லை. கடைசியில் ஹஸ்பண்ட் வந்து தான் எடுத்து கொடுத்தாரு. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அது வரவே மாட்டேங்குது. கடைசியில் ஹஸ்பண்ட் வந்து தான் அதை எடுத்து காமிச்சு அதோட ரேட்டையும் காமிச்சாரு. ஸோ இதோட ரேட் என்னங்கிறது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு மேனிக்யூனில் இருக்கிற அந்த ரேட்டு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 to 700 ரேஞ்ச் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்ஸும் இருந்துச்சு. எக்ஸசைஸ் பண்ணுவோம் போது போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்ஸும் இருந்துச்சு. உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். அப்புறம் மேலே போனோன்னா எக்ஸிலேட்டரில் ஏறி மேலே போனோன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. பெங்களூரில் ஒரே ஷாப்பில் எல்லாமே பெருசாக இருக்கும், ஒரே ஷாப்பில் பெருசாக இருக்கும். பட் இங்கே மைசூரில் பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸிலேட்டரில் போய் மேலே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரே ஷாப்பில் பார்க்குறதா இவங்க மேலேயும் வச்சுருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதை அப்படியே உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அவங்களுக்கு எனக்கு என்னென்ன பிடிச்சதோ அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த ரேட்டிங் பார்த்துட்டு உள்ளே போய்க்கலாம். முதலில் அந்த ரேட்டிங் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங்கில் என்னென்ன இருக்குங்கிறது முன்னாடியே வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்புறம் இந்த குட்டி குட்டி பேட்ஸ் எல்லாம் அழகாக இருந்துச்சுங்க, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 399 ருபீஸு. கிரிக்கெட் பேட்டு குட்டீஸ்க்கு வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபுட்பாலு செம்மையாக இருந்துச்சு. வாலிபாலு, ஃபுட்பாலு கலர்லாம் இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், ஒயிட்டு, ஆரஞ்சு, எல்லோன்னு செம்மையாக இருந்துச்சு. அப்படி ஒன்று கொஞ்சம் வந்தோன்னா அந்த ஸ்விம்மிங் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் அழகாக இருந்துச்சு. இது பேர் என்னன்னு தெரில. மேலேருந்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குட்டியாக நடுவில் யாரும் எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் அழகாக இருந்திருக்கேன்னு அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணேன்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க டெக்கத்லான் போனீங்கன்னா. உங்களுக்கு எது வேணுமோ, எந்த ஒகேஷனுக்கு வேணுமோ அதை நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஸ்கிப்பிங் ரூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 600 to 700 ரேஞ்ச் இருந்துச்சு. இது ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஹேண்டில் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய க்ளவுஸ் வெரைட்டிஸும் இருந்துச்சுங்க. ஸ்கிப்பிங் ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹேண்டிலும் இருந்துச்சு, உடன் ஹேண்டிலும் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் டெக்கத்லானில் மைசூர்